பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அது எந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்களோ தெரில. ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் நடந்த 8 சீசனில் இந்த 9வது சீசன் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. இப்படி ஒரு மோசமான கண்டஸ்டண்ட்டை நாங்கள் எங்கேயுமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பிக் பாஸே வந்து கடுப்பாகிற அளவுக்கு இந்த கண்டஸ்டண்ட் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ரெகுலராக எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, யார் யாரெல்லாம் எலிமினேட் ஆகியிருக்காங்க, வைல்ட் கார்டில் யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்ற எல்லாமே நம்ம சேனல்லே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வாரத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கும் பிரஜனுக்கும் ஒரு பயங்கர ஒரு ஹீட்டடான ஆர்கியூமெண்ட், விஜய் சேதுபதி அவங்களுக்கு திவ்யா அவங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் லாஸ்ட் வீக்கில் வந்து எல்லோரும் நல்லா ஸ்கூல் டாஸ்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேப்பா, இதுக்கப்புறம் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க, சீசன் 9 இப்போதுலேருந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு நினச்சா இந்த வாரம் இருக்கிறதுலே கேவலமான ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கேம் என்னென்னா, 2 டீமாக பிரிஞ்சுட்டு 2 பேருக்கும் ஒரு டைமண்ட் நெக்லஸ் கொடுப்பாங்க. அந்த நெக்லஸை இவங்க வந்து பாதுகாக்கணும். அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு பழைய நடிகர்களோட ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க்கு, எல்லாருமே சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இவங்க தான் எப்படியும் பண்ண மாட்டாங்கல்ல. வழக்கம் போல் ஏதாவது ஒரு பிரச்சனை, எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை, எந்த கேம் விளையாண்டாலும் ஒரு பிரச்சனை, எதையுமே ஃபன்னாக எடுத்துக்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி ஃபன்னாக எடுத்துக்க வேண்டியதை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, சீரியஸாக பண்ண வேண்டிய டாஸ்க்கை ஃபன்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம பிக் பாஸ் வந்து பார்வதியும் கமருதினியும் பயங்கரமாக வார்ன் பண்ணியிருக்காரு. இது ஒரு நாள் 2 நாள் நடந்த விஷயம் கிடையாது. கண்டினியூஸாக பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு. பார்வதியும் கமருதினும் அவங்களோட 18+ டாக்ஸ் எல்லாம் பேசும்போது மைக்கை மறைச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் குசுகுசுன்னு பேசுகிறாங்க. இதை வந்து பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு நாளாக வார்ன் பண்ணிகிட்டே இருக்கார். மைக்கை மறைக்காதீங்க, மைக்கை மறைச்சி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லியும் கேட்காததுனால எல்லா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாலேயும் உங்களோட மைக் கண்டென்ட் சரியாக இருக்கா, நீங்கள் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, மைக்கை மறைச்சி பேசாதீங்கன்னா தெரியாதா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எதையுமே கவனிக்காமல் இருக்கேன்னு நினச்சிட்டு என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி, இவங்க சாரி சொன்னாலும் எத்தனை வாட்டி சாரி சொல்கிறது, இன்னும் திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கோவத்தில் நிறையா விஷயங்கள் பேசியிருந்தாரு. ஒரு எபிசோடில் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணலை, எடிட் பண்ணிட்டாங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. திவ்யாவுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை, அந்த கண்ணை கட்டி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த டாஸ்கில் ஃபஸ்ட்டு திவ்யா வந்து வினோத்தோட காலை வேணுண்டே மிதிச்சிட்டாங்க. ஸோ வினோத் வந்து என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, விக்ரம் தான் என்னோடய காலை மிதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவரும் பதிலுக்கு திவ்யாவோட காலை மிதிச்சிடுவார். இதனால் திவ்யா கோபமாகி அவங்க நிறையா பண்ண விஷயங்கள், திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் நடந்த ஒரு சண்டை, பார்வதிக்கும் ரம்யாவுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை, அதில் தேவையில்லாமல் கமருதீன் மூக்க நுழைச்சி கமருதீனுக்கும் ரம்யாவுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை, ரம்யா பார்வதி காலில் அப்பா சாமி ஆள விடுன்னு சொல்லி விழுந்ததாக இருக்கட்டும். இந்த மாதிரி பார்க்குற நம்மளுக்கு எதுக்குடா இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வெறுப்பு ஏற்படுத்துகிற மாதிரியே இந்த சீசன் 9 கண்டஸ்டன்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ண கடுப்பான விஷயத்துலலாம் பிக் பாஸே டென்ஷன் ஆகி நேற்று பாதி நேரம் லைவையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே இவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் இந்த சீசன் 9 வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா வந்து சுபிக்ஷாவை ஃபிசிக்கலாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அந்த சேரில் அவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இதெல்லாம் அவங்க என்ன தைரியத்தில் பண்ணுறாங்க, எதை நினச்சிட்டு பண்ணுறாங்க, எதுக்காக உள்ளே வந்திருக்கோன்றதை நினச்சிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு எதுவுமே வந்து தெரியல. சாண்ட்ரா எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி முன்னால் நல்லவங்க மாதிரி மூஞ்ச வச்சு ஒரு நடிப்பு அரக்கி ஒரு ஆக்டிங்கை போட்டு அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. இதுதான் வந்து அவங்க உள்ளே வந்ததுலேருந்து வாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சீசன் 9ல் டிஆர்பி ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இந்த ஒரு சில தப்பாக இருக்கிற கண்டஸ்டன்ட்னால இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு எதையாவது ஜோடி சேர்ந்து சுற்றிக்கிட்டு தவறான வார்த்தைகளை பேசிக்கிட்டு 18+ விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில கண்டஸ்டண்ட்டால் உண்மையாக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரோட ட்ராக்கும் மாறுது. எல்லாருமே இவங்களால் டைவர்ட் ஆகுறாங்க. இது ஒருத்தனை மட்டும் பாதிக்க போகிறது கிடையாது, எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுது. பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கு ஒரு கேமை கூட ஒழுங்காக விளையாட முடியலன்னா இவங்க எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்றது தெரியல. பிக் பாஸே கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் அட்வைஸ் பண்ணுறாரு. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தர் பேரையாக சொல்லி நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுக்காக வந்து உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட எய்ம் என்ன, இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி வெளியே போய் சஸ்டெயின் பண்ணுவீங்க, ஒரு டேரக்டர்ஸோ இல்லை ஒரு ப்ரொடியூசர்ஸோ உங்களை அணுகுறாங்கன்னா எப்படி அவங்கக்கிட்ட வந்து ஒரு டிஸ்கஷனை எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் ஒரு 10 நிமிஷம் பாடம் எடுத்தும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் ஆளாளுக்கு கத்திக்கிட்டு ஆளாளுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க.
இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இவங்க சனி ஞாயிறு அவர் விஜய் சேதுபதி வராரு, சத்தம் போடுறாரு, இவங்க கேட்குற மாதிரி பயப்படுற மாதிரி நடிக்கிறாங்க, மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க. ஈட் ஸ்லீப் ரிப்பீட் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இதே விஷயங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கண்டஸ்டண்ட்டை தவிர இந்த சீசனில் இருக்கிற மற்ற எல்லா கண்டஸ்டண்ட்டுமே ஒஸ்ட்டான ஒரு சாய்ஸ். விஜய் டிவி இப்படி ஒரு தவிர அவங்க எந்த ஒரு ஷோலையுமே பண்ணதே கிடையாது அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா 60 நாள் ஆயிடுச்சிங்க. 60 நாள் ஆகியும் வாரம் வாரம் பிக் பாஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, விஜய் சேதுபதி அட்வைஸ் பண்ணுறாரு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ கேட்டதுக்கப்புறமும் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமும் திருந்தலைன்னா இதுக்கப்புறம் இவங்களை வச்சு இந்த ஷோவை எடுத்துகிட்டு போய் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு ட்ராஃபி கொடுக்குறதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் உள்ள ஜோடி ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அரோரா கம்ருதீன் இடையில ஒரு ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. பாரு உள்ளே வந்து எட்டப்பன் வேலை பார்த்து அந்த ஜோடியை பிரித்து விட்டு இப்போ பாருவும் கம்ருதீன் ஒரு ஜோடியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மடியில் படுக்க வைக்கிறது, கையை அமைக்கி விடுறது, கால் அமைக்கி விடுறது, இதெல்லாம் பிக் பாஸுக்கு தேவையா? உங்களோட வேலை என்ன? கேம் விளையாடி கண்டென்ட் கொடுக்குறது. அதை தவிர எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. இந்த நெக்லஸை பாதுகாக்கிற டாஸ்க்கு ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கு, கேவலமாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஓட்டு போட்டு வெளியே அனுப்பின ஆதிரையை மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது யாரோட அனுமதியில் கூப்பிட்டு வந்தாங்க? மக்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள்கிட்ட அனுமதி கேட்டாங்களா திரும்ப ஆதிரையை உள்ளே கூப்பிட்டு வர்றதுக்கு? இது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியல், ஒரு பேசும் பொருளாக இருக்குது. மக்களாக தேர்ந்தெடுத்து வெளியே போகிறாங்க ஆதிரை. வெளியே போயிட்டு மக்கள் வந்து நான் தப்பாக தேர்ந்தெடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூசிஷன் வேறு வைக்கிறாங்க மக்கள் மேலே. அப்போது அவங்க திரும்ப உள்ளே எதன் அடிப்படையில் உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியல. ஆதிரை கிட்ட அப்படி என்ன ஸ்டஃப் இருக்குன்னு நினச்சி பிக் பாஸ் டீம் உள்ளே கூப்பிட்டாங்கன்னு தெரியல. அப்போ வர்ற நாட்கள் என்ன நடக்குது, இந்த கேமை மாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த பிக் பாஸ் சீசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.